மக்களே, இப்போ நெல்லிக்காய் சீசன் தான். என்ன பண்ணுறீங்க, நெல்லிக்காய் நிறைய வாங்கி நல்லா கழுவிடுங்க. நல்ல தண்ணியில் நல்லா கழுவிட்டு தொடச்சிருங்க. தொடச்சிட்டு என்ன பண்ணுறீங்க, இட்லி வேக வைக்கிறீங்களா ஆவியில், அந்த மாதிரி நல்லா வேக வச்சுட்டு மறுபடியும் அதை என்ன பண்ணுறீங்க, வெளியே எடுத்து கொஞ்சம் ரொம்ப நல்லா இல்லை ஓரளவுக்கு வேக வச்சு எடுத்துருங்க. அதுக்கப்புறம் அதை நல்லா தொடச்சிட்டு என்ன பண்ணிட்டீங்களா, தேனோ இல்லைன்னா ஒரு சக்கரை பாகம் இதில் ஒன்றில் போட்டு ஊற விட்டுருங்க. அது பாட்டு ஊறிட்டுருக்கும். நல்லா வெயிலில் வச்சு 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 எடுங்க. அதுக்கப்புறம் எடுத்து குழந்தைங்களுக்கு நிறைய கொடுங்க. குழந்தைங்களுக்கு கொடுங்க, பெரியவங்க சாப்பிடுங்க. உடம்புக்கு நல்லது. கை கால் இந்த முட்டிக்கால் வலியெல்லாம் வராது மக்களே. நீங்கள் நெல்லிக்காய் எவ்வளோக்கு எவ்வளோ சேர்த்துக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது. 2 நெல்லிக்காயுமே தான். இந்த சின்ன நெல்லிக்காய் நம்ம வீட்டு பக்கம் வளரும், அதெல்லாம் நிறைய பேருக்கு அது வேஸ்ட்டு நினச்சிக்கிறேன். நிறைய சத்துக்கள் இருக்குது மக்களே. அதையும் நீங்கள் வாங்கி நல்லா பொரித்து கழுவிட்டு அதையும் இதேமாதிரி நீங்கள் தேனில் ஊற வச்சு லேசாக ஒரு சிட்டு குக்கில் வச்சு ஒரு லேசாக ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்துகிட்டு அதை அப்படியே நீங்கள் நெல்லிக்காய் என்ன பண்ணுறீங்க, தேனில் தொடச்சிட்டு நெல்லிக்காய் தேனில் ஊற போட்டு சாப்பிடலாம். அது கூட வெள்ளைப்பூண்டு போட்டுக்காங்க. வெள்ளைப்பூண்டு நீங்கள் வெயிலில் வச்சு நல்லா ஓரளவுக்கு காஞ்சதுக்கப்புறம் அதையும் தூக்கி அந்த இதில் போட்டுருங்க. அப்போ அந்த வெள்ளைப்பூண்டு என்ன போகும், அந்த வெயிலில் காஞ்சனால நல்லா சாஃப்டாயிடும். அதுக்கப்புறம் அந்த தேனில் ஊற வச்சு நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ சாப்பிட்றீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு உடம்புல எல்லா பிரச்சனைகளும் சால்வ் ஆகும். நாம் தான் மருந்து கையிலே வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவோம், தோலில் ஆட்டை போட்டு தேடின கதையாக நம்ம கையில் எல்லாமே வச்சுட்டு நம்ம என்ன பண்ணிட்டுருக்கோம். நமக்கு ஒன்றுமே சாப்பிட டைம் இல்லாமல் அலைஞ்சிட்ருக்குறோம் காசு சம்பாதிக்கிறதுக்கோசரம். ஆனால் நம்ம உடம்புக்கு இவ்வளோ ஹெல்த் இஷ்யூ ஆகுதுன்னு இப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன் மக்களை. தயவுசெய்து நெல்லிக்காய் கிடைக்கிது, வாங்கி செஞ்சு சாப்பிடுங்க. ஒவ்வொன்றும் நீங்கள் செஞ்சு சாப்பிட லெமன் ஜூஸ் புழிஞ்சு குடிச்சிக்காங்க. அது உடம்புக்கு நல்லது. கொஞ்சம் உப்பு கலந்துக்காங்க. சர்க்கரை கலக்கிறீங்க கூட கொஞ்சம் லைட்டு உப்பு கலந்துக்காங்க. அது உங்களுக்கு ரொம்ப நல்லது. அது பிளாக் சால்ட்டு கிடச்சிட்டுக்குன்னு இன்னும் ரொம்ப நல்லது. அது வாங்கி வச்சுக்கோங்க. அது வாங்கி வச்சுட்டு அதை ஜூஸுங்களை குடிங்க. இந்த வெயில் காலத்துக்கு எப்படியாவது நம்ம உடம்பு கூலிங்காக வச்சுக்கோங்க. நிறைய எண்ணெய் வைங்க தலைக்கு. நல்லா எண்ணெய் வச்சு வீட்டில் லீவு நாளையில் நல்லா எண்ணெய் வச்சு குடிங்க. அது நல்லது உடம்புக்கு. தலைக்கு எப்பயுமே எண்ணெய் வச்சுக்கிட்டே இருக்கும் மக்கள். அது ரொம்ப நல்லது. ஏன்னா எங்களுக்கு அரப்புங்களையும் சீக்காலையும் தேய்க்கிறப்போ முடி கை கொள்ளாத முடி இங்கே விரலுங்களை கூட தலைக்கில் கோத முடியாது. அந்த அளவுக்கு முடி அடர்த்தியாக இருக்கும். அதனால தான் எங்களுக்கு சினுக்கறி வாங்கி கொடுத்துருப்போம். சின்னதாக ஒரு சினுக்கறி இருக்கும். அதை வச்சு நாங்கள் இழுத்து சிக்கு எடுத்துக்குவோம். ஏன்னா கை வைக்க முடியாது, அந்தளவுக்கு அடர்த்தி முடி. என்றைக்கு இந்த ஷாம்புக்கு வந்தோமோ லேசித்தனம் நமக்கு. அதனால் இந்த ஷாம்புக்கு வந்தோம், முடியெல்லாம் கொட்டி ஒன்றும் இல்லாமல் ஆகிப்போச்சு. அதனால தான் நான் சொல்கிறேன், அதுக்கு இந்த நெல்லிக்காயெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா கொட்டுற முடி கூட நின்று போயிடும் மக்களே. கொஞ்சம் நஞ்சம் இருக்கிறது கொட்டிகிட்டு இருக்குதா, அது நின்றும். அதனால் நீங்கள் நெல்லிக்காய் நிறைய சேர்த்துக்காங்க, ரொம்ப நல்லது உடம்புக்கு. அப்பப்போ இந்த கொய்யாக்காய்ங்களை வாங்கி சாப்பிடுங்க. அதுவும் உடம்புக்கு நல்லது. எவ்வளோக்கு எவ்வளோ சாப்பிட்றீங்களோ எல்லாமே நல்லது மக்களே. அது இல்லாமல் நம்ம ஊர் பக்கம் இந்த பதாமன்னு ஒன்று இருக்கும். இந்த சின்ன சின்ன காய்ங்களை மரத்துலேருந்து பதாம் மரம்னு சொல்லுவோம். அதில் இருக்கிற அந்த பழங்கள் காக்கா குருவிங்க சாப்பிட்றது, நம்ம கீழே விழுந்தால் கூட யாரும் சாப்பிட்றதில்ல. எங்கள் காலத்தில் அது நிறையா சாப்பிட்டோம் மக்களே. ரொம்ப நிறைய. அதுலேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய சத்துக்கள் இருக்குது. அதில் இனிப்பும் புளிப்பும் துவர்ப்புமே 3மே கலந்துருக்கும். அது எவ்வளோ நல்லது தெரியுங்களா நம்ம உடம்புக்கு. அவ்வளோ சத்துக்கள் இருக்குது அதுலேயும். அது கிடச்சிச்சின்னா அதை பொரித்து சாப்பிடுங்க. நான் எங்கேயாவது பார்த்தேன்னா அதை பொரித்து சாப்பிடுவேன். எங்கள் வீட்டில் திட்டுவாங்கன்னா சின்ன குழந்தை மாதிரி செஞ்சுட்ருக்கிறேன்னு. ஆனால் அந்த பழங்க அவ்வளோ நல்ல சத்துக்கள் இருக்குது, அவ்வளோ நல்லது. அதை சாப்பிடுங்க. தட்டி எடுத்துகிட்டு அதில் உள்ள பருப்பு எடுத்து சாப்பிடுங்க. அது ரொம்ப நல்லது. எல்லாம் நல்லதாக நம்ம ஒதுக்கிட்டு நம்ம வேண்டாத சாப்பிட்டுட்டு ஃபாஸ்ட் ஃபுட்டுன்னு கண்டது போனது சாப்பிட்டு உடம்புக்கு எடுத்துகிட்டு இருக்காமல் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களெல்லாம் நிறைய டிப்ஸில் உங்களுக்கு கொடுக்குற மக்களை. அதை நீங்கள் பாருங்கள். என்னோடய சேனலை பாருங்கள் மக்களை. என் சேனலுக்கு நீங்கள் இது கொடுங்க மக்களை, உதவி செய்யுங்க மக்களை. என்னோடய சேனலில் நீங்கள் பாருங்கள். பார்த்துட்டு எனக்கு ஒத்துழைப்பு கொடுங்க. ஏதாவது தவறுகள் எதாவது இருந்தால் கூட எனக்கு உடனே திருத்துறதுக்கு எனக்கு என்ன வழியோ அதை எனக்கு செய்யுங்க மக்களை. அது உங்களுக்கு ரொம்ப புண்ணியமாக போகும், ரொம்ப உதவியாக இருக்கும் எனக்கு. அதனால் அது மாதிரிலாம் செய்யுங்க மக்களை, ரொம்ப நல்லது. என்னோட கூட தொடர்பு கொள்ளுங்கள். தொடர்பு கொண்டு எனக்கு தெரியாத விஷயங்களும் எனக்கு சொல்லிக் கொடுங்க. அது ரொம்ப நல்லது. எனக்கு 2 3 சகோதரன் எனக்கு தெரியப்படுத்துகிறாங்க. அவங்க பொண்ணு பார்க்க சொல்கிறாங்க. எனக்கு அவங்க நம்பர் நான் எங்கே போய் எடுப்பேன்? நான் அவங்களுக்கு எப்படி பொண்ணு பார்த்து அவங்க தெரியப்படுத்துவேன் எனக்கு தெரியல. ஏன்னா பொண்ணுங்களுக்கு ரொம்ப டிமாண்டாக இருக்குது. அதனால இனி வர காலத்துக்கு பொண்ணுங்களே தேசத்தில் இருக்க மாட்டாங்க. காரணம் என்னன்னு கேட்டால் எல்லாத்தையும் வயசான 65 வயசு கிழமை 12வது படிக்கிற பிள்ளைக்கு எடுத்துக்கிறான். அந்த பிள்ளை இந்த மாதிரி பண்ணுங்க. அந்தளவுக்கு கொடூர காரணங்க. மிருகங்க, காட்டு மிருகங்க இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்கு. காட்டு மிருகங்கள்லாம் நல்லா இருக்குது. இந்த மனுஷ மிருகங்கள் தான் இந்த பெண் பிள்ளைகளெல்லாம் நாசம் பண்ணுறதுனால இப்போ பாருங்கள், சமீபத்தில் கொஞ்ச நாள் பெண் பிள்ளைகளே பிறக்கிறது எல்லாம் பசங்களாக தான் பிறந்துட்டுருக்குறாங்க. நீங்கள் அதுலேருந்தே தெரிஞ்சுக்கங்க. இனி வர காலத்துக்கு 100க்கு 1 பொண்ணு 2 பொண்ணு தான் இருக்க போகுது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நாட்டை காப்பாற்றுங்க, ஜனங்களை காப்பாற்றுங்க. நல்லபடியாக நடந்துக்காங்க மக்களை.
இந்த காட்டு மிராண்டித்தனமாக நடக்கிறது, ஜனங்களை குழந்தைகளை கொல்றது, குழந்தைகளை கெடுக்கிறது, இதெல்லாம் விட்டுட்டு நல்ல புத்திமதிகளை சொல்லிக் கொடுங்க. நல்ல புத்திமதியோடு வளருங்க. வயசானவங்களுக்கு இன்றைக்கி இந்த காலத்தில் சிலருக்கு தான் சொல்கிறது, எல்லாருக்குமே சொல்லலை, ஒரு சிலர் மட்டும். இன்றைக்கி வயசானவங்க ரோடு கிராஸ் பண்ண முடியல, எல்லோரும் பார்த்துக்கிட்டு போயிட்டு தான் வந்துட்டுருக்குறாங்க. ஹைவே ரோடு, திருச்சி ரோடு. இங்கே என்னால் அதை பார்த்துட்டு இருக்க முடியல. ஏன்னா எங்கள் அம்மா அப்பா எனக்கு அப்போ சொல்லி கொடுத்து வளர்த்துக்குறாங்க. நாங்கள் என்ன பண்ணுறது? எங்களுக்கு ரத்தத்துலேயே அப்படி ஊறி போச்சு. ஒரு ரோடு கிராஸ் பண்ண வண்டி நிறுத்த வச்சு, வண்டி வந்துட்டு தான் இருக்குது, நானே போய் கை காட்டி நிறுத்தி அவர் ரோடு கிராஸ் பண்ண வச்சு அவருக்கு என்ன கேட்டால் பசிக்கு அதெல்லாம் நடக்க முடியல. அவருக்கு பசிக்கு வயிற்றுக்கு வாங்கி கொடுத்து கையில் இருந்த காசையும் அவர் கையில் கொடுத்து போட்டு நான் வந்துட்டேன் மக்களை. என்னால் அவ்வளோதான் செய்ய முடியும், அதுக்கு மேலே என்னால் செய்ய முடியல. ஆனாலும் அந்த ரோடு கிராஸ் பண்ணி எத்தனையோ பேர் அந்த ரோடை மாற்றி ரோடு கிராஸ் பண்ணி வந்துட்டுருக்குறாங்க. ஏன் அந்த வயசானவர் அந்த பக்கம் அந்த ரோடை கிராஸ் பண்ணி விட்டா என்ன மக்களை? இந்த அளவுக்கு தான் நம்ம நாட்டில் நீதியும் நியாயமும் நல்ல குணங்களும் வளர்ந்துட்டுருக்குது. நல்ல குணங்களே இல்லாத ஒரு நாட்டில் வாழ்ந்துட்டுருக்குற மக்களை பார்த்துக்கோங்க. இனி என்ன நடக்குதாலும் நம்ம ரோட்டுக்குள்ள ஆளாலும் செத்து கிடப்பாங்க, அதை பார்க்க கூட மாட்டாங்க ஜனங்க. அந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டுருக்குறோம். தயவுசெய்து நீங்கள் அனுதாபப்படுங்க, மற்றவங்கள பார்த்து அனுபவப்படுங்க, மற்றவங்களுக்கு உதவி செய்யுங்க மக்களை. தானே சம்பாதிச்சு தானே திங்காமல் மற்றவங்களுக்கு உதவி செய்யுங்க. சரிங்களா மக்களை? அது உங்களுக்கு ரொம்ப ஒரு பிரயோஜனமாக இருக்கும். உங்களுக்கும் அதனுடைய சுயநலங்களை நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. இப்போ காலப்போக்கில் அதெல்லாம் உங்களுக்கு எவ்வளோ நன்மையாக முடியுன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க.